பெஞ்சமின் நெத்தனியாகு இஸ்ரேலோட இப்ப கரண்ட் பிரதமரா இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்போம். அவரு இப்போ ஒரு 3 ஊழல் வழக்குகளை எல்லாமே 2015க்கு அப்புறம் வந்த ஊழல் வழக்குலாம் இப்போ பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு இதை பேட்டர்ன் கொடுங்க, இந்த ஊழல் வழக்கெல்லாம் வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்டான ஐசக் ஹெசாக் கிட்ட போயிட்டு இந்த மனு ஒன்று கொடுத்திருக்காங்க. என்ன ஊழல் வழக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல முழுக்க பார்த்தலாம். கேஸ் 1000, கேஸ் 2000, கேஸ் 4000, அதாவது கேஸ் 1000, கேஸ் 2000, கேஸ் 4000 அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ணாயிரம் மாதிரி தான் இந்த கேஸுக்கே பேர் இருக்கு. அதாவது கேஸ் 1000 இந்த முதல் கேஸ் என்ன அப்படின்னா 2015ல இஸ்ரேல் போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது. என்ன அப்படின்னா நெத்தனியாகு அவங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கப்ப அவர் முதல்ல பிரைம் மினிஸ்டர் 1996 அதுல இருந்து என்னென்ன வழக்குகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா 2015 தான் அவர் ஊழல் வழக்குகள்லாம் பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க. 2015ல இஸ்ரேல் பிரதமர் மேல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொடுத்தா என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் பிரதமர் என்ன பண்றாங்க, உள்நாட்டில இருந்தா சரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிசினஸ் பர்சன்ஸ்க்கு எல்லாம் வந்து இந்த கிஃப்டா வாங்கிட்டு இந்த வாட்சா வாங்குறாரு, வைன் பாட்டிலா வாங்குறாரு, சாம்பைனா வாங்குறாரு, ரிங்கா வாங்குறாரு, ஜுவல்லரியா வாங்குறாரு. இந்த மாதிரி ஜுவல்லரியா வாங்கிட்டு ஏதோ ஒரு பிரைபா வாங்கிட்டு பொருட்களா வாங்கிட்டு அதுக்கு உண்டான வேலைகள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்களா சொல்றாங்க. இதுல ஒரு 4-5 பேர் பணக்காரர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பணம்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு இந்த வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இவரு இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வேலையை நடந்து முடிச்சிருக்கு பாருங்க, இந்த கிஃப்ட்டுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயிட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப இது பெரிய போசி பொருள் ஆகுது. இஸ்ரேல் பிரதமர்லாம் வந்து நாங்க கிஃப்ட்லாம் வந்து அவங்களா அன்பளிப்புல கொடுத்துட்டு போறதுங்க, இதுக்கும் அதுக்கெல்லாம் சம்மந்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டு ஒண்ணு. ரெண்டாவது கேஸ் 2000, கேஸ் 2000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க தமிழ்நாட்டில் இருக்க கேஸ் 2000 என்னன்னா, நம்ம இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அங்க சன் டிவி ஓனர் இருப்பாங்க, விஜய் டிவி ஓனர் இருப்பாங்க, சன் நியூஸ் ஓனர், அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து தந்தி டிவி இருப்பாங்க. இந்த மாதிரி ஓனர்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு சீக்கிரம் டீலிங் வந்து இப்ப சீஃப் மினிஸ்டர் போட்டுட்டு நான் ஒரு போட்டாங்கன்னா அது எக்ஸ்போஸ் ஆனா எப்படி இருக்கும். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இஸ்ரேல இருக்கக்கூடிய எடியோத் ஹேர்நாத் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நியூஸ் ஏஜென்சியோட ஓனரான ஹேர்னான் மோசஸ் கிட்ட போயிட்டு ஒரு டீலிங் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது என்னை பத்தி பாசிட்டிவான நியூஸ் வந்து இஸ்ரேல் மக்கள் பார்த்துட்டே இருக்கணும், அப்படி பாசிட்டிவான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது வியூவர்ஷிப் வந்து நிறைய இருக்காட்டிருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி பாசிட்டிவான நியூஸை வந்து நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களோட காம்படிட்டர் அதாவது சக நியூஸ் சேனலுக்கு வந்து உங்ககிட்ட காம்படிஷன் செய்ய முடியாத மாதிரி அவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் கொடுத்து உன்னோட வியூவர்ஷிப் வந்து ஏற்றி விடுற மாதிரி டீலிங்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரெண்டாவது குற்றச்சாட்டு ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் 4000 அப்படின்றது என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து பிஎஸ்என்எல் எப்படி ஒரு காலத்துல வந்து இந்தியாலே வந்து பெரிய நிறுவனமா இருந்ததோ அதே மாதிரி பென்சாக் அப்படின்னு சொல்லிட்டு பென்சியூக் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் தான் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மட்டும் வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு பெரிய டெலிகாம் ஆப்ரேட்டர், கூட இஸ்ரேல வந்து ஒரு பெரிய டெலிகாம் ஆப்ரேட்டர். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாலா அப்படின்னு சொல்லிட்டு WLLA வாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஏஜென்சி இருக்கு. இஸ்ரேல இயங்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் லாங்குவேஜ்ல வந்து ஃபுல்லா இயங்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம திலன் மலர் மாதிரி அங்க ஏங்கிட்டு இருக்கவங்க கிட்ட போயிட்டு அதே மாதிரி ஒரு சீக்ரெட் டீலிங் கொண்டு போட்டிருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே மாதிரி இந்த வாலா அப்படின்ற நியூஸ்ல போயிட்டு என்னை பத்தி நல்ல நியூஸ் எல்லாம் வந்து இருந்ததுன்னா, என்னை பத்தி நல்ல நியூஸ் இவர் வந்து இப்படி வல்லவர் பால்ல தண்ணி கலகவர் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர், அதாவது இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர், $1 மில்லியன் 8 கோடி 10 லட்சம் டாலர், 8 கோடி வந்து இந்திய மதிப்பில் வருது. இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வந்து பலன்லாம் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்களா. இந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் வந்து தளர்த்ததுனால, இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து தளர்த்ததுனால பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அவருக்கு பலன்களா கொடுத்துருக்காங்களாம். இதனால பாத்தீங்கன்னா இந்த வாலா அப்படின்ற நியூஸ்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பிரதமருக்கு வந்து சாதகமான நியூஸ்லாம் வந்து அவர் ஏதோ ஒரு தப்பான விஷயங்கள் செஞ்சா கூட அது இதனாலதாங்க அவர் தப்பா செஞ்சாரு. ஸோ ஓகே நம்ம பிரதமர் வந்து இந்த மாதிரி நெருக்கடி இருந்ததுனால தப்பு செஞ்சாரோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு அனுதாபத்தை ஈடுபடுத்த வேண்டிய வேலையில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது கேஸ் 4000 அப்படின்றது. கேஸ் 2000 4000 பாத்தீங்கன்னா சிமிலர் தான், கம்பெனி வேற பிரைப் வந்து இந்த லஞ்சம் அப்படின்றது வேற. இதுல இஸ்ரேல் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரதமர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வந்து சிக்கதான் செஞ்சிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பிரதமரா இருக்கக்கூடியவங்களே பாத்தீங்கன்னா இந்த சிட்டிங் பிஎம், அதாவது சிட்டிங் பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடியவங்கள ஊழல் வழக்கை வந்து சந்திக்கிறக்கூடிய ஒரே ஃபர்ஸ்ட் பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா பெஞ்சமின் நெத்தனியாகு தான் இந்த ஊழல் வழக்கை வந்து பதவியிலே இருக்க வந்து சந்திக்கக்கூடிய முதல் பிரதமர். அங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் பிரதமர் பதவியிலே இருக்கிறதுனால அந்த பதவியெல்லாம் யூஸ் பண்ணி 2023 ஒரு டிராஃப்ட்லாம் கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ரூல்ஸே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் ஆனா அப்ப இந்த போர் நடக்கிற டயத்தினால அப்ப நம்ம இந்தியால பேச பொருள் ஆச்சா இல்லைன்னு கூட தெரியல, அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டிராஃப்ட்லாம் அவரால் பாஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி நேரத்துல இந்த கேஸ் எல்லாம் கோர்ட்ல போயிட்டு இருக்கப்ப என்ன பண்ணுவாங்களா, நம்ம ஊர்ல அந்த 2G கேஸ்ல வந்து நம்ம ஊர்ல மல்டி லாங்குவேஜ்ல நம்ம ஊர்ல எல்லா மாநில அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்கல்ல, அது கேஸ் 10,000 பேஜ் 20,000 பேஜ் அப்படின்னு சொல்லி டிராஃப்ட் இருக்கும். அதை நீங்க இந்த லாங்குவேஜ்ல கொடுங்க, குஜராத்தில கொடுங்க, தமிழ்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எல்லாமே ஒரே நேரத்துல கேட்கறது கிடையாது. குஜராத்தில கேட்டதுக்கு அப்புறம் தமிழ்ல கொடுங்க, இது கொடுத்ததுக்கு அப்புறம் இது 4-5 மாசம் ஆகும், இதுக்கு ஒரு 4-5 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டிராஃப்ட் போட்டு தரவங்க கூட பாத்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால டிராஃப்ட் வந்து பொறுமையா போட்டு கொடுத்து இதுக்கு மேல ஒருத்தன் டாக்குமெண்ட் வச்சிருந்தானா அவனை வந்து
பிடிச்சு கண்டிப்பா ஜெயிலே போட்டே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சோராமசாமி ஒன்று சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த கேஸை வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் மூலியமா தள்ளி போட்டுட்டே போறது. அதனால பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸோட இயரிங்லாம் பாத்தீங்கன்னா தள்ளி போட்டுட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பிரதமர் ஊழல் பண்ண நேரடியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதிகாரி சொல்றதுக்கு அப்போ வந்து ஆர்வத்தோட வருவார். ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே ஆர்வம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த கேஸை வந்து தள்ளி போட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப இடிலாம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சம்மன் கொடுக்குறாங்க அப்படின்னா 4 தடவை சம்மன் கொடுப்பாங்க, 5 தடவை சம்மன் கொடுப்பாங்க. எல்லாம் ஒரு சம்மனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கேஸை பொறுத்து மாறும். அப்போ அந்த டைம் வந்து வாங்கிக்கிறது. கடைசியா ஒரு சம்மன், இந்த சம்மனுக்கு நீ வரலன்னா அரெஸ்ட் ஆகும் அப்படின்றப்போ அந்த சம்மனுக்கு போயிட்டு ஒரு பர்மிஷன் கொடுத்துருவது. ஸோ ஹியரிங் பண்ணிட்டு வந்தாங்களா, திரும்பி அதே மாதிரி பர்மிஷன் கொடுக்குறப்ப அதை வந்து தள்ளி போட்டுட்டே போறது. இந்த மாதிரி விஷயங்கள்னால போயிட்டு இந்த கேஸ் அப்படின்றது தள்ளி போயிட்டே இருக்கு. இப்போ அவருக்கு நிறைய நான் வந்து இந்த போர்லாம் போயிட்டு இருக்கு, இந்த போரை முடிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. இப்ப பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு என்ன வந்து இந்த பேட்டர்ன் கொடுங்க, வந்து கேஸ்ல இருந்து என்ன விடுவிச்சு விடுங்க, இந்த வந்து வழக்குகள்லாம் டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பிரதமர் கிட்ட போயிட்டு, அதாவது பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு, ஜனாதிபதி கிட்ட போயிட்டு ஒரு பேட்டர்ன் லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பர்மிஷன் ஓகே பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். மக்களாகி நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.